ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிண்டலீஃப். நான் உங்கள் பிரபாவதி. 6th டே ஆன இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அதனுடைய பேசிக்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸோட ரெப்ரசன்டேஷன், அதனோட டைப்ஸ், அது மட்டும் இல்லை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர்டு பேஸாக டேபிள் ஃபார்மில் ஆரோ டயக்ராம் மூலமாக அதோட கிராஃபில் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுறது மூலமாக. ஆர்டர் பேஸில் பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வருது. ஃபங்க்ஷனில் அதுக்கான மேப்பிங் எலிமெண்ட் இருக்குல்ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து செகண்ட் வருது. டேபிளில் எப்படி எழுதுகிறோம்? நமக்கு கிடைச்ச எக்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸோட ரோலையும், எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலையும் எழுதுகிறோம். ஆரோ டயக்ராமில் டொமைன் வந்து எக்ஸாகவும் எஃப் ஆஃப் எக்ஸை கோடொமைனாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் மேப் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷன். அடுத்து கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸோட எலிமெண்ட்ஸை எழுதணும், ஒய் ஆக்சிஸில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட எலிமெண்ட்ஸை எழுதணும். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கிராஃப் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் 1.11 பார்க்கறது மூலமாக ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷனை நல்லா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், let a equal to 1, 2, 3, 4 and b equal to 2, 5, 8, 11, 14. P two sides. Let f is to a to b be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a set of ordered pairs in a graphical form. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போமா? இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கிவன் சொல்லிட்டு ஏ பி செட்டோட வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. இப்போ பாருங்கள், செட் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். அது எல்லாமே நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஏ செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஒவ்வொன்றா அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஃப் ஆஃப் 1 வந்து நமக்கு 2 கிடைக்குது. அதுவே எக்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்குது? 5. இதுவே x3 அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய f of 3 என்ன பாருங்க? 8. x4 அப்படின்னா உங்களுக்கு f of 4 வந்து 11 கிடைக்குது. இப்போ bல இன்னும் ஒரு எலிமெண்ட் இருக்கு 14, அதுக்கு என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்க ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 4 தான் இருக்கு. அதுக்கான மேப்பிங் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். இதுதான் நம்ம அடுத்தடுத்து இந்த ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், அப்புறம் கிராஃப், இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஆரோ டயக்ராம் பாருங்க. இந்த இதில் ஏ செட்டில் 1, 2, 3, 4 இருக்கா? பியில் பாருங்க 2, 5, 8, 11, 14. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் மேப்பிங். 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. ஓகே, நம்ம ஆரோ டயக்ராமை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஃபங்க்ஷன்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா பாருங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஏல இருக்க செட்டு, பியில் ஒரு இமேஜ் இருக்கு. அடுத்து டேபிள் ஃபார்ம் பாருங்க. எக்ஸோட ரோல 1, 2, 3, 4, எஃப் ஆஃப் எக்ஸோட ரோல 2, 5, 8, 11. அவ்வளோதான். இது செட் ஆஃப் ஆர்டர்டு பேஸாக எப்படி எடுத்து எழுதுவோம்? எஃப் ஈக்குவல் டு போட்டுட்டு 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. அவ்வளோதான். இதையே நம்ம கிராஃப் ஃபார்மில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும், எஃப் ஆஃப் எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இதில் பாருங்க, உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 11 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம 11 பாயிண்ட் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸில் 5 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் கம்மியாக தான் இருக்குல்ல.
அடுத்து 1,2னா எப்படி வரணும்? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2ல இருக்கணும். அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்து 2,5. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ்ல ரெண்டுத்துக்கும் கரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அங்கே ஒரு பாயிண்ட். அடுத்து எக்ஸில் 3, ஒய் ஆக்சிஸ்ல 8, அங்கே ஒரு பாயிண்ட். கடைசியாக எக்ஸில் 4, ஒயில் வந்து 11, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு பக்கத்துலேயே அதோட வேல்யூஸ் 1,2, 2,5, 3,8, 4,11 அதை போல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணுமா அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது. பட் நீங்கள் அதை போட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது நீங்கள் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். பட் இது நாட் நெசசரி. பட் இருந்தாலும் உங்களுடைய கிளியர் விஷுவலைசேஷனுக்காக நான் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம 1 to 1, many to 1, on to, into, அதோட பைஜெக்ஷன் அப்படின்னு 5 வகையாக பார்க்க போகிறோம். 1 to 1ன்றது ஒவ்வொரு இன்புட்டுக்குமே யூனிக்கான அவுட்புட் இருக்கும். மெனு டு 1ல டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு சேம் அவுட்புட் வரும். ஆன் 2ல வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். இன்டூல ரேஞ்ச் வந்து கோடொமைனுடைய ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். பைஜெக்ஷன் அப்படின்றது போத் 1 to 1 அண்ட் ஆன் 2ஓட காம்பினேஷன் தான். நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, a function f is to a to b is called 1 to 1 function if distinct elements of a have distinct images in b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு செல்ஃபோன்லேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் அட் டைமில் நம்ம கால் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 1 to 1க்கு இன்ஜெக்ஷன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது many to 1 function. A function f is to a to b is called many to 1 function if many elements of a have same image in b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸில் 3 ஃபிலிம்ஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் 7 பர்சன்ஸ் வராங்க, P1 to P7. அவங்க டிக்கெட்ஸ் வாங்கிறத நம்ம ஆரோ டயக்ராம் மூலமாக பார்க்கலாம் எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இதில் நிறைய பர்சன் வந்து ஒரே ஃபில்மு தான் சூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, many elements in domain chooses one image in codomain. So this is called many to one function. On to function எப்படி டிஃபைன் பண்ணலாம்? A function f is to a to b is said to be on to function if the range of f is equal to the codomain of f. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோனில் 3 பேர் இருக்காங்க கான்டாக்ட் லிஸ்டில். அவங்க 3 பேருமே கால்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஆன் டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, வாட் அபவுட் இன்டு ஃபங்க்ஷன்? A function f is to a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. அதாவது கோடொமைன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல ஒரு சில எலிமெண்ட் ரேஞ்சில் கவர் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வின்டர் சீசனில் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து ஏர் கண்டிஷனர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதே போல தான் ஒரு சில எலிமெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்சில் கவர் ஆகாமல் இருக்கிறத இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பைஜெக்ஷன் அப்படின்றது வந்து 1 to 1 அப்புறம் ஆன் டூவோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க, இதில் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் A to Z இருக்கு. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
A to Z இருக்குது, பட் அதுக்கு சேம் ஆர்டர் இல்லாமல் வேற ஒரு ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏக்கு டின்னு அசியூம் பண்ணுறாங்க, பிக்கு இ, சிக்கு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க இந்த சர்க்கிளில். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஃபர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம ஹலோ அப்படின்ற வேர்டை என்கோட் பண்ணோம்னா KHOOR, அதாவது கூர் அப்படின்னு கிடைக்குது. இதே ஆர்டரை வச்சு மற்றவங்க டீகோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹலோன்ற வேர்ட் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி சீக்ரெட் கோட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பற்றின ஸ்டடீஸை கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கான பர்பஸ் என்ன? ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய கிராஃப் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எந்த ஒரு வெர்டிக்கல் லைனும் கிராஃபை ஒரு முறைக்கு மேலே கட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்டோட ரூல். எக்ஸாம்பிள் பாருங்க, பேரபோலா y = x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து VLT, அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடும். ஏன்னா இதில் எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் y. அதுவே இப்போ சர்க்கிள் x² + y² = r². இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா VLT, அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஏன்னா சில இடங்கள்ல எக்ஸ் வேல்யூக்கு 2 y வேல்யூ வருது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ நம்ம புக்கில் இருந்து எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம். யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் which of the following curves represent a function. இப்போ இங்கே வந்து 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. 1.18a, 1.18b, 1.18c, 1.18d. ஓகே, இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பாருங்க, அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? இதில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 2 இடத்துல அது கட் ஆகுது. ஸோ இது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, பேரபோலா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இது பேரபோலா தான், பட் இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்கே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணும்போது 2 இடத்துல கட் பண்ணுறதால இது ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது ஓகே, இதில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதோட ரூல் என்ன? இப்போ ஹரிசாண்டல் லைன் வந்து கிராஃபை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேரபோலா y = x² அப்படின்னு நம்ம ஏற்கனவே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா? அது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் அதிலே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிடும், ஏன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ பாருங்கள், f(2) வந்து = f(-2), அதாவது y = x² அப்படின்னும் போது 2வை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும். அதுவே -2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அதே போல் தான் இப்போ f(3)யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, f(-3)யை ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ 2 வேல்யூவுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வருது இல்லையா? ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து ஒரு லைன் எடுத்துப்போம், y = 2x + 3. இந்த கிராஃப்க்கு நீங்கள் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுங்க, பாஸ் ஆகிடுமா? அடுத்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகும், ஏன்னா இது ஒவ்வொரு yக்குமே ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூ வரும். ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
Using horizontal line test, determine which of the following functions are 1 to 1. இப்போ இங்கே நமக்கு 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு 1.35a பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இல்லை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. ஸோ இது ஹெச்எல்டி டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த கர்வில் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா 2 இடத்துல கட் ஆகுது. PQ 2 வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த கர்வில் ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகுது, P மட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபிகர் 1.35a அப்புறம் 1.35c இது ரெண்டுமே 1 to 1 ஃபங்க்ஷன். ஃபிகர் 1.35b 1 to 1 கிடையாது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 1 to 1 இல்லை many to 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ஸ்பாட் த எரர் அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா வீடியோஸ் கூடவே, அதை தனியாக ஒரு ஷார்ட் சீரீஸாக போட்டுட்ருக்கேன். இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் சீரீஸில் ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக இதில் எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டோட அட்டென்ட் பண்ணலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டே 5ல் எக்ஸசைஸ் 1.3லேருந்து சில சம்ஸ் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அது வந்து அன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸில் எந்தெந்த மாடல் பார்த்தோமோ எக்ஸாம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது இல்லையா, அதை இன்னைக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா 1.3ல 4th கொஸ்டின் தான். A graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Find the following values of the function: a f of 0, b f of 7, c f of 2, d f of 10. Second, for what value of x is f of x is equal to 1? Describe the following domain range. What is the image of 6 under f? இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கணுன்னா முதல்ல நம்ம இந்த கிராஃபை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு இந்த கிராஃபில் ஒய்யோட கர்வ் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம வெர்டிக்கல் கோஆர்டினேட்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த சம்மை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0னா எக்ஸோட வேல்யூ 0. அதுக்கு நேராக அந்த கர்வ் எங்கே மீட் ஆகுது ஒய்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அடுத்து எஃப் ஆஃப் 7. 7 எங்கே மீட் ஆகுது? கரெக்டாக பாருங்கள். ஆமாம், 6. அடுத்து எஃப் ஆஃப் 2 எங்கே மீட் ஆகுது? அதுவும் 6ல் தான் இருக்குது. எஃப் ஆஃப் 10 எங்கே இருக்குது அப்படின்னா 0. இதெல்லாம் வந்து நான் பாயிண்ட் வச்சு கரெக்டாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா அதோட வேல்யூ என்ன வரும்? கரெக்டாக அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட இது எக்ஸில் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 அங்கே மீட் ஆகுது. ஒரு லைன் போட்டு உங்களுக்கு கிளியராக விஷுவலாக தெரியறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன் என்னது? எக்ஸ் such that x greater than or equal to 0 less than or equal to 10. அதே போல தான் y such that y less than or equal to 0 greater than or equal to 9. x and y both belongs to real numbers. அடுத்த சம் the image of 6 under f அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இமேஜ் அப்படின்னா எங்க இருக்கும்? கோடொமைன்ல இருக்கும். கோடொமைனோட வேல்யூ என்னது? y. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும். 6ஓட இமேஜ் வேணும் அப்படின்னா 6 எந்த இடத்துல மீட் பண்ணுது பாருங்க அந்த கர்வ்ல? y-ஓட 5ல. ஸோ நம்மளோட ஆன்சர் 5. அடுத்த சம் f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2
minus f of 2 divided by x. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f of x உடைய கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. f of x என்னது 2x plus 5. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் f of x plus 2 முதல்ல கண்டுபிடிப்போம். 2 into x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x plus 2. ஓகேவா? ஸோ plus 5 equal to 2x plus 4 plus 5 equal to 2x plus 9. அடுத்து f of 2 என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். 2 into 2 plus 5 equal to 9. ஓகே, இதை நீங்கள் அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. 2x plus 9 minus 9 divided by x. இப்போ plus 9க்கு minus 9 போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, 2x by x. இப்போ xக்கு x அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2. therefore answer equal to 2. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். an open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the side as shown figure 1.17. express the volume V of the box as the function of x. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன்னு கொடுத்துருக்க இதுவெல்லாம் எடுத்து எழுதுவோம். ஸ்கொயர் ஷீட் சைடு என்ன 24 cm கட் அவுட் ஈக்குவல் ஸ்கொயர் ஆஃப் சைட் x cm from each corner fold up side open box. இப்போ டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. லென்த் வந்து 24 minus 2x, width 24 minus 2x. ஓகே, பாக்ஸோட ஹைட் எவ்வளோ, x. அடுத்தது நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய ஃபார்முலாவை எடுத்து எழுதுவோம். ஃபார்முலா என்ன, v equal to length into width into height. இப்போ நமக்கு ஏற்கனவே அதோட வேல்யூஸ் தெரியும், அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ v of x equal to 24 minus 2x into 24 minus 2x into x. இப்போ 24 minus 2x 2 இருக்கு இல்லையா, ஸோ அதை ஹோல் ஸ்கொயரில் எழுதிப்போம். நமக்கு v of x என்ன இருக்குது, x into 24 minus 2x ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் எலாபரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 576 minus 96x plus 4x ஸ்கொயர். ஓகே, அது கூட எக்ஸை இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 576x minus 96x ஸ்கொயர் ப்ளஸ் 4x கியூப். ஓகே, இதை நம்ம ஹைரார்கி ஆர்டர் படி எழுத வேண்டியது தான். therefore answer is v of x equal to 4x cube minus 96x square plus 576x. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 9th, a plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்மளை டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் ஈக்குவல் டு 500 km per hour, அடுத்து டைம் ஈக்குவல் டு t hours அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்தது அதுக்கான ஃபார்முலாவை எழுதணும். அதுக்கு கீழே நமக்கு கிடைச்சிருக்க நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீட் அப்புறம் டைமு அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ d of t ஈக்குவல் டு 500 into t. therefore answer equal to 500t. next question, 10th sum பாருங்க. the data in the adjacent table depicts the length of a person's forehand and their corresponding height. based on this data, a student finds the relationship between the height y and the forehand length x as y equal to ax plus b, where a, b are constants. Check if
this relation is a function. Find A and B. Find the height of a person whose forehand length is 40 centimeter. Find the length of forehand of a person if the height is 53.3 inches. இப்போ இங்கே உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் லென்த் எக்ஸ் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் இன் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 35, 45, 50, 55 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கரஸ்பாண்டிங் ஹைட்டு ஒய்ன்னு சொல்லிட்டு இன்ச்சஸில் 56, 65, 69.5, 74 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னது, செக் இஃப் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரு அவுட்புட் இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே ஒவ்வொரு ஃபோர்ஹேண்ட் லென்த்துக்குமே ஒரு ஹைட் இருக்குது, அதனால் இது ஃபங்க்ஷன். அடுத்தது ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ 2 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு 45, 65, அப்புறம் 55, 74 அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஏற்கனவே கண்டிஷன் தெரியும் இல்லையா, y = ax + b. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். 65 = a × 45 + b. 74 = a × 55 + b. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 74 - 65 = a × 55 - 45. ஸோ 9 = 10a. அப்போ a = 0.9. இப்போ இந்த a வேல்யூவை வச்சு நம்ம b ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டியூட் a = 0.9 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 65 = 0.9 இன்ட்டு 45 + b. இப்போ 65 = 40.5 + b. இப்போ 65ல் இந்த 40.5 மைனஸ் பண்ணோன்னா 24.5. இதுதான் பியோடைய வேல்யூ. இப்போ நமக்கு ஏபி 2 வேல்யூவும் கிடைச்சிச்சு. அது அப்படியே நம்ம கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு y = 0.9x + 24.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த ஹைட் when forehead length = 40 cm. அப்போது நம்ம ஏற்கனவே அந்த கண்டிஷனை வச்சு ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ y = 0.9 × 40 + 24.5. இப்போ y உங்களுக்கு என்ன கிடைக்குது? 36 + 24.5. ஸோ ஹைட் வந்து 60.5 inches. அதே போல தான் ஃபைண்ட் த ஃபோர்ஹேண்ட் லென்த் when height = 53.3 inches. இப்போ நம்ம y-யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷனில் 53.3. ஸோ 53.3 = 0.9x + 24.5. 0.9x = 53.3 - 24.5. 0.9x = 28.8. So x = 28.8 divided by 0.9. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 32. Therefore forehand length என்னது? 32 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கான கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து ப்ரீவியஸ் டே கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வருது பாருங்கள். நீங்கள் பண்ண ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். ஒருவேளை மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா டோன்ட் வரி, நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை அப்படியே மிஸ்டேக் நோட்டில் எடுத்து எழுதுங்க. அதுக்கான சரியான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் மிஸ்டேக் நோட்டில் மறக்காமல் எழுதுங்க. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எழுத ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஒர்க்கில் பண்ண சம்ஸை பேஸ் பண்ணி தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதோட ஸ்பாட் த எரரையும் பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள்.